நேரத்து படிப்பா 5 நிமிஷம். யுனேஷ் தான் படியா யுனேஷ். கலையியல் ஆய்வுகள். அதாவது நமது அடையாளங்களை விட்டவர் யாருன்னு பார்த்தோம் நம்ம. மயிலைங்கிறது எதை உணர்த்துது பார்த்தோம். சீனிங்கிறது எதை உணர்த்துது. அப்பா சீனிவாசன். அம்மா பேர் என்ன பார்த்தோம். அவங்க அப்பா என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அண்ணன் கோவிந்தராஜன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதனால் தமிழ் பற்று எனக்கு முன்னோர்கள் வழியாக வந்த சீதனம் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ரைட். அந்த முன்னோர்கள் தான் அவங்களுடைய அப்பா அவருடைய அண்ணன் இவர்கள் வழியாக எனக்கு அந்த தமிழ் பற்றானது கிடைத்தது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏராளமான ஆய்வுகள் படிப்படியாக மேற்கொண்டு வராரு. அதுக்குடைய ஆரம்ப புள்ளி எங்க இருந்து கிளம்புனாரு நம்ம பார்த்தோம். வீட்டு பூஜை இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அங்க மகாபாரதம் ராமாயணம் போன்ற நூல்களும் இன்னும் சில இலக்கிய ஏடுகளும் அங்கே இருந்ததை படிச்சுட்டு அப்போது எனக்கு அது ஒண்ணும் புரியல. பின்னாடி நான் ஏராளமா இதை ஆராய்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விதை அப்பொழுது மனசுல ஊன்றியது. ஆராய்ச்சிக்கான விதை அப்பொழுது அவர் மனசுல பதிந்தது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக கலையியல் ஆய்வுகள் அப்படிங்கிற தலைப்புல என்ன செய்தி கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களும் வெங்கடசாமியை வழிகாட்டியாக விளங்கியுள்ளார். கலை ஆராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும் தம் இளமை பருவத்தில் அவர் ஓவிய கல்லூரியில் பயின்றதும் இதற்கு உதவியாக அமைந்தது. இளமை பருவத்தில் அவர் ஓவிய கல்லூரியில அதை கொடு போடுங்க. ஓவிய கல்லூரி ஏன்னா பின்னாடி அதுக்கான காரணம் இருக்கு. கட்டடம் சிற்பம் ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைந்தன. தமிழரது கலைத்திறனை எடுத்தோதும் தமிழர் வளர்ந்த அழகு கலைகள் என்னும் நூல் கவின்கலைகள் குறித்து தமிழில் வெளிவந்த முழுமையான முதல் நூல் ஆகும். தமிழர் வளர்ந்த அழகு கலைகள் அப்படிங்கிற ஒரு நூலானது கவின்கலைகள் அப்ப கவின்னா அழகு கலைகள் குறித்து வெளிவந்த முதல் நூலாக இருக்கிறது. இது ஒரு 2 மதிப்பெண். கவின் கலைகள் குறித்து எழுதுக, அதாவது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற நூலு மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களால் இயற்றப்பட்டது. இது கவின் கலைகள் குறித்து வெளிவந்த முதல் நூலாக இருக்கிறது. 2வது கருத்து. சரி, அடுத்தது. தற்காலத்து தமிழ் சமூகம் தனது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து தன் பெருமை தான் அறியா சமூகமாக இருந்து வருகிறது. தன் பெருமையை தான் அறியாத சமூகமாக. இதைதான் நம்ம திரும்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நூல்களில் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்கள் எல்லாமே நீங்கள் முதலிலே தெரிஞ்சிருந்தீங்கன்னா உலகத்துல எந்த சயின்டிஸ்டும் புதுசா அறிவியலாளர்களும் தோன்றி இருக்க மாட்டாங்க. மொத்த அறிவியலாளர்களும் இங்கதான் இருந்திருப்பாங்க, தமிழர்களாகத்தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர்கள் கண்டுபிடித்த எல்லாவற்றுக்குமான கூறுகள் சங்க இலக்கியங்களிலே பாடல்கள்ல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதையெல்லாம் தமிழறிஞர்கள் ஆராய்ந்து நுணுக்கமாக படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா, பழசு அப்படின்னு ஒதுக்காம அதை ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னு சொன்னா இப்போது அறிவியலாளர்கள் பட்டியல்ல தமிழர்கள் தான் முன்னிலையில இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர்கள் கண்டுபிடித்த எல்லா கூறுகளுக்கும் எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் முழுவதற் காரணமாக சங்க இலக்கியங்கள்ல நிறைய குறிப்புகள் இடம்பெற்று இருக்கின்றன. அதனால்தான் பழைய ஓலைச்சுவடிகளை பல்வேறு நாடுகள் தேடி கண்டுபிடிச்சு இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுகின்றன. ஏன்னா அவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்கு அவங்க வழிவகை செஞ்சிருப்பாங்க, வழிவகை கண்டுபிடிச்சிருப்பாங்க, அவங்க சொல்லி வச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு புதிய பொருளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இருந்தது அப்படின்னா கண்டுபிடிப்பாங்க. வளவன் தேவா வான ஊர்தி கம்பராமாயணத்தில் வருகின்ற ஒரு தொடர். வளவன் அப்படின்னா ஓட்டுநர் இல்லாத, வளவன்னா ஓட்டுநர் இல்லாத ஒரு விமானம் இருந்துச்சு. இப்ப ராக்கெட் எழுவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது. அப்போ ஓட்டுநர் என்பவர் இல்லாமல் இந்த செயல்பாடானது நிகழ்ந்திருக்கிறது. ஒரு விண்வெளியிலே பறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அதுல இருந்து நமக்கு தெரியுது. அப்ப எப்படி பறக்க வைக்கிறதுன்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இல்ல அணுவை துளைத்து எழுகடலை புகட்டி குறுகலை திருக்குறள்னு அவையார் திருக்குறளை பத்தி சொன்னாங்கன்னு பார்த்தோம் நம்ம முன்னாடி. ஏன் அப்ப அணுவை பிளக்க முடியுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்பதானே கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம். அப்ப அதெல்லாம் நம்ம வெறும் இலக்கியமாக மட்டும் பார்க்காமல் ஏராளமான அறிவியல் களஞ்சியமாக அதை நம்ம பார்த்துருந்தோம் சொன்னா மொத்த அறிஞர்களும் தமிழ்நாட்டில இருந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு இலக்கிய தரவுகள் அறிவியல் கூறுகள் எல்லாம் நமக்கு சங்க இலக்கியங்களில் இருக்குது. அப்போ
இதுதான் அவர் சொல்றாரு. தன் பெருமை தான் அறியா சமூகமாக, ஒரு மூட மட சமூகமாக தமிழ் சமூகம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு மறைமுகமா திட்டுறாரு. உங்களுடைய பெருமை உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க அவ்வளவு இந்த உலகத்திற்கே எல்லா கலைகளையும் இங்கிருந்துதான் மொத்த பேரும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான். இலக்கிய செல்வங்களா இருக்கட்டும், இல்ல பலமா இருக்கட்டும், மற்ற ஒழுக்கமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அவர்கள் தமிழகத்திலிருந்து தான் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு பொக்கிஷங்கள் தமிழகத்திலே நிறைந்திருக்கிறது. இலக்கிய செல்வமாகவும் மற்றும் மற்ற செல்வங்களாகவும் நிறைந்திருக்கிறது. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வரலாறுகளை நாம் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு, தன் பெருமையை தான் அறியாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை பதிவு செய்கிறார். கலை கலை என்று இப்போது கூறப்படுவதெல்லாம் சினிமா கலை, இசை கலை பற்றி. ஆமா, நான் மிகப்பெரிய ஒரு கலைஞன் அப்படின்னு சொன்னா அவன் சினிமா துறையில் மட்டும்தான் இருப்பான், அல்லது இந்த திரைத்துறையில மட்டும்தான் இருப்பான். திரைத்துறை, அந்த சினிமா துறை மற்றும் இசைக்கலை இதில் மட்டும்தான் அவன் சிறந்தவனா இருப்பான். வேற புதுசா எதுலையும் இருக்காது. அப்போ கலை என்றால் இந்த ஒண்ணுதான் மட்டும்தானா? இசைக்கலை மட்டும்தானா? சினிமா துறை மட்டும்தானா? வேற எதுவுமே இல்லையா? அப்படிங்கிற மாதிரி எதையும் யோசிக்காமல் வெறும் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கையை இப்போது சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னும் ஏராளமான கலைகள் இருக்கிறது. 64 கலைகளுக்கும் மேல இன்னும் ஏராளமான கலைகள் இருக்கிறது. ஏன்னா ஆய்ந்தெடுத்த கலைகள் மட்டும்தான் 64, தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைகள் மட்டும்தான் 64. ஏராளமானது கொட்டி கிடக்கிறது. அதுல தேர்ந்தெடுத்து ஒரு 64 கலைகள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ கலை என்று சொன்னால் அது இப்போது ஒரே ஒரு பக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அது இன்னும் பழைய கலைகள் என்னென்ன இருக்குது என்பதை பற்றி மக்கள் அந்த பக்கம் திரும்புதல் வேண்டும் என்பது இவருடைய வேண்டுகோள். இலக்கிய கலை கூட அதிகமாக பேசப்படுவதில்லை. ஏனைய அழகு கலைகளை பற்றி அறவே மறந்துவிட்டனர். எனவே இந்நூல் எழுதப்பட்டது என்று இந்நூலின் முன்னுரையில் மயிலை சீனிவாசன் குறிப்பிடுகிறார். இந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற நூல் எழுந்ததற்கு காரணம், இவர்கள் கலை என்ற நோக்கில இப்போது திசை திரும்பி இருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த பழைய செய்தியை நினைவூட்ட வேண்டும். இப்படிலாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிற அந்த செய்தியெல்லாம் ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காகதான் இந்த நூலையே நான் எழுதுறேன் அப்படிங்கிறாரு. தமிழர் வளர்த்த அழகு கலைகள். இந்நூல் தமிழக அரசின் முதல் பரிசை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதை கோடு போட்டு வைங்க. தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்ற நூலாக இருக்கிறது. 3வது கருத்தாக இதை நம்ம சேர்த்துக்கணும். இது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் யாரால் இயற்றப்பட்டது? மயிலை சீனிவாசன் இயற்றப்பட்டது. அப்போ இது கவிக்கலைகள் குறித்து எத்தனாவது நூலாக இருந்தது? முதல் நூலாக இருக்கிறது. அப்புறம் இது தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்ற நூலாகவும் இருக்கிறது. இந்த 3 கருத்துக்கள் நாம் எழுதணும்னா 2 மதிப்பெண். அடுத்து, இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கலைகள் ஆகிய கலை பற்றிய இவருடைய பிற நூல்கள் ஆகும். தமது நூல்களின் படங்களை தானே வரைந்து வெளியிட்டது இவரது கலைத்திறனுக்கு காரணம். ஆமா, ஓவிய கல்லூரியிலே பயின்றதுனால, ஓவியம் இவருக்கு கைவந்த கலை என்பதனால இவர் இயற்றுகின்ற நூலுக்கு முகப்பு பக்கத்தை இவரே வரைந்திருக்கிறார். இது மாதிரி நம்ம 11ஆம் குடிமக்களை பார்த்தோம். நம்ம ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? அவர் ஓவியத்துல மிக சிறந்தவர். தன்னுடைய நூலுக்கு அவரே நிறைய ஓவியங்கள்லாம் வரைந்து கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கணும். ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? இந்த 2000வது வருஷம் திருவள்ளுவர் சிலை ஆரம்பிக்கிற போது 133 ஓவியர்களை ஒன்று திரட்டி ஓவிய கண்காட்சி நடத்தினான்னு பார்த்தோம். 11ஆம் படிச்சிருக்கலாம், ஞாபகம் இருக்காரு. ஏன்னா இந்திரன் அவர்கள் 133 ஓவியர்களை கூப்பிட்டு, ஏன்னா 2000வது வருஷம் கன்னியாகுமரியில அந்த திருவள்ளுவர் சிலையை திறந்தாங்க. 133 எதை உணர்த்துதுன்னு உங்களுக்கு தெரியும்? அதிகாரங்களை உணர்த்துது. அதனாலதான் 133 அடியுடைய சிலையை 2000 வருஷம் கலைஞர் அவர்களால கன்னியாகுமரியில திறந்து வச்சாங்க. அதுக்கு இவருடைய சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருந்தாங்க. எதுக்கு? மிகப்பெரிய ஓவிய கண்காட்சி நடத்த வேண்டும். ஒரு அதிகாரத்துக்கு 10 குரட்பாக்கள். அப்ப ஒரு அதிகாரத்துக்கு ஒரு புலவர், ஒரு ஓவியர் என்ற அடிப்படையில அந்த 10 குழுக்கமான ஓவியங்களை வரைஞ்சி ஒவ்வொருத்தரும் வெளியிடணும். அது மாதிரி 133 அதிகாரங்களுக்கும் 133 ஓவியர்களை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்தியவர் இந்திரன் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்தோம். சரி, அப்ப தன்னுடைய நூலுக்கு முகப்பு படத்தை யார் வரைஞ்சாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவரே வரைஞ்சிருக்காரு. ஏன்னா அவரு ஓவிய கல்லூரியில படிச்சு மிகப்பெரிய ஒரு ஓவியராகவும் இருக்கிறார். இலக்கிய ஆய்வுகள். 1962ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையில் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை வேங்கடசாமி நிகழ்த்தினார். இச்சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுகள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது. அதன் விளைவாக சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர் வணிகம்,
களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககாலம் ஆகிய நூல்களையும் எழுதினார். அந்த நூல்கள் எல்லாம் கூட போட்டுங்க. சங்ககால வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர் வணிகம் கூட போடுங்க. சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர் வணிகம், களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்க காலத்துல அரசியல் சார்ந்த செய்திகள் போன்ற நூல்களை எல்லாம் இவர் எழுதி, அதாவது இந்த களப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் அப்படிங்கறத அந்த காலத்துல எப்படி அழைச்சாங்கிறது கூட நம்ம பார்த்தோம். களப்பிரர்கள் ஆட்சி காலத்தை எப்படி அழைச்சாங்க? இருண்ட காலம் என்று அழைத்தார்கள். இவர் அதுக்கு என்ன சொல்றாரு? ஒளியூட்டிய காலம் அப்படின்னு சொன்னாரு. காரணம் கூட பார்த்தோம் நம்ம. ரைட், அடுத்தது. ஆய்வுலகில் மயிலை சிந்தி வெங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம். மீட்டுருவாக்கம் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றுல சில பகுதிகளை நீக்குவது, சில பகுதிகளை சேர்ப்பது, சில சொல்ல மறந்த சில செய்திகளை எல்லாம் அது குறைவாக அங்கே ஆக்குவது. இப்ப நீங்க ஒரு கட்டுரை எழுதி தந்தீங்கன்னா, இந்த கட்டுரை இந்த பகுதி தேவையில்லை தம்பி, இந்த பகுதியை சேர்த்துக்கோங்க, இன்னொரு 2-3 கருத்துக்களை கூட சேர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரியான சரி கட்டுதலுக்கு தான் மீட்டுருவாக்கம். ஏற்கனவே சொன்ன செய்திகள்ல இன்னும் சில மாற்றங்களை உருவாக்குவது. அது பேரு ஏற்கனவே உருவானதை மீட்டுருவாக்கம் செய்வது. அதுல நல்லது இருக்கலாம், தீயதும் இருக்கலாம். தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இவருடைய மீட்டுருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும். ஆமா, மீட்டுருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாக இருக்கும் நூல் எது கேட்பாங்க? தமிழ்நாட்டு வரலாறு. அடிக்கோட்டுங்க, தமிழ்நாட்டு வரலாறு. மயிலை சிந்தி வெங்கடசாமியின் மீட்டுருவாக்க முயற்சிக்கு தக்க ஒரு சான்றாக அமைந்த நூல் தமிழ்நாட்டு வரலாறு. சங்க இலக்கியங்கள், சிலப்பதிகாரம் முதலிய இலக்கிய தரவுகளை கொண்டு இந்நூலை எழுதியுள்ளார். அத்துடன் துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றையே உருவாக்கிய இவரது நுண்ணிய அறிவிற்கு சான்றாக இந்நூல் விளங்குகிறது. மிக குறைவான செய்திகளை வைத்துக் கொண்டு ஏராளமான புனை செய்திகளை எல்லாம் இவர் ஒரு நூலை அமைக்கக்கூடிய அளவுக்கு ஏராளமான திறன் பெற்றவராக இவர் இருந்திருக்கிறார். சரி, தமிழியலுக்கு தேவையான பல்வேறு ஆவணங்களையும் தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை இவர் மேற்கொண்டார். இப்பணியின் விளைவாக சாசன செய்யுள், மஞ்சரி, அரைந்து போன தமிழ் நூல்கள் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். இவருடைய 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்னும் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி நூல் எனலாம். அப்ப இந்த 3 நூல்களையும் போட்டு வச்சுங்க. முதல் நூல் பாருங்க, சாசன செய்யுள் மஞ்சரி, மறைந்து போன தமிழ் நூல்கள், அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம். இப்ப இதெல்லாம் படிப்படியாக வகுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒட்டுமொத்தமா சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துன்னு சொன்னீங்க, அப்ப அந்த நூல்களுடைய வரிசைகள் வரிசையாக இருக்கும். ஆனால் அப்படி இல்லாம இவரு ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் எந்தெந்த இலக்கியங்கள் எழுந்திருக்கிறது, அதனுடைய பின்புலம் என்ன, அதனுடைய தரவுகள் எல்லாம் என்னென்ன, எங்கெங்கெல்லாம் வேற எல்லாம் தரவுகள் சொல்லியிருக்காங்க என்பது எல்லாத்தையும் ஒழுங்கு திரட்டி ஒரே இடத்துல அவர் சொல்றார். அப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் அப்படிங்கிற தலைப்புல ஏராளமான இலக்கிய செல்வங்களை நமக்கு அவர் தந்திருக்கிறார். இதே போல மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் வெங்கடசாமி அவர்களின் அரிய ஆவண பணிகளில் ஒன்றாகும். மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படிங்கிற தலைப்புல நமக்கு நிறைய நூல்களை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு, கீழே கொடுத்திருக்காங்க. அடுத்தது படிங்க. இந்நூல் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்தது. இந்நூலில் பரந்த தமிழ் இலக்கிய இலக்கண பரப்பில் குறைந்திருந்த செய்திகளை தொகுத்து மறைந்து போன 333 நூல்கள் தொடர்பான குறிப்புகளை நம்முன் நிறுத்தியிருக்கிறார். மறைந்து போன தமிழ் நூல்களினுடைய எண்ணிக்கை இன்னும் இது அறியப்படாமல் இன்னும் யாரெல்லாம் இருக்கலாம். சரி, உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுது. என்ன ஐயம்? ஐயா, அழிந்து போன நூலுடைய பெயர் எப்படி எங்களுக்கு கிடைச்சிருக்கோம்? அந்த நூலே இல்லாம போச்சு, அந்த நூலுடைய பெயர் எப்படி கிடைச்சிருக்கோம்? இந்த செய்தி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் எப்படி கிடைச்சிருக்கோம் அந்த நூலுடைய பெயர்? வேறு ஒருத்தர் அதுக்கான மேற்கோள் காட்டியிருப்பார், அந்த நூலை மேற்கோள் காட்டியிருப்பார். இப்ப தற்கால மனிதர்களுடைய வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒருத்தருக்கு கட்டுரை எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கட்டுரையில திருக்குறள் வசையொழிய வாழ்வாரை வாழ்வார், இசையொழிய வாழ்வாரை வாழாதவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருக்குறள்ல இந்த குறளானது சொல்லப்பட்டிருக்கிறது புகழ் என்ற தலைப்புல அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருக்குறள் அடிச்சு போச்சு, அது அழியாது ஒரு பேச்சு சொல்றாங்க. அப்ப அந்த நூல் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கட்டுரை மட்டும் கிடைக்கிற பொழுது இந்த கட்டுரை படிச்சுட்டு வரவங்க சொல்லுவாங்க,
வசையொலி வாழ்வாரை வாழ்வார், இசையொலி வாழ்வாரை வாழாதவர். இது திருக்குறள் அப்படிங்கிற நூல்ல எனக்கு அப்படிமா அற்புதமான கருத்து இருந்திருக்காப்பா. அப்ப திருக்குறள் ஒரு நூல் இருந்ததுனால இவர் படிச்சுட்டு இந்த எழுதியிருக்கா செய்திய. அப்ப திருக்குறள் ஒரு நூல் இருந்தது அப்படின்னு ஆதாரம் என்ன பண்றாங்க, இவங்க முடிவு பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு நூலுக்கும் வேற ஏதோ ஒரு நூலில் இருந்து மேற்கோள் காட்டப்பட்ட நூல்களிலிருந்து தரவுகளை எடுத்து இந்த நூலெல்லாம் இப்போது இருக்குதான்னு பாக்குறாங்க, கிடைக்கல. அதனால் இது மறைந்து போன நூல்கள். புதுநாரை, முதுக்குழுவை, இசை நுட்பம், தாள வகை யோசு, மதவியாவிரை, இது எல்லாமே என்னது, அழிந்து போன நூல் பட்டியல். அப்ப இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் அவர்கள் நாம் நம்முடைய அரியற்றைய செல்வங்களை எல்லாம் நம்ம இழந்துட்டோம். காரணம் அது அனல்வாதம், ஒரு புனர்வாதம், இந்த இரண்டிலும் நம்ம ஏராளமான நூல்களை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் பாடத்துல இந்த செய்தி நம்ம பார்த்தோம். அதாவது இப்ப இல்ல பண்ணணும் அனல்வாதம் புனர்வாதம் கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கையா? அப்ப அனல் அப்படின்னாவே நெருப்புக்கு இரையாக்குவது, புனல்னா நீருக்கு இரையாக்குவது. இப்படிதான் நம்முடைய ஏராளமான இலக்கிய செல்வங்கள் அழிந்து போனது அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அப்போ அப்படி அழிந்து போன நூல்களுடைய பிரதி எழுத்து யாராவது வச்சிருந்தாங்கன்னா, ஒரு ஓலைச்சுவடியை பார்த்து இன்னொரு ஓலைச்சுவடி எழுதுவதுதான் படி எழுத்தல். அதான் நகல், ஜெராக்ஸ். இந்த காலத்துல அந்த காலத்துல இல்ல, பார்த்து எழுதணும், கைப்பட எழுதணும். அப்படி ஒருத்தர் இங்க நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு 45 பேர் எழுதுற, இந்த 45 பேரை பார்த்து இன்னும் ஏராளமான நூற்றுக்கணக்கான பேர் எழுதுறாங்க அப்படின்னா அந்த நூல் அப்படியே பழகி பெருகும். இப்படி ஒவ்வொரு நூலாக அவங்க அழிச்சுட்டு வந்தாலும் அதனுடைய பிரதி ஒன்று யாரோ ஒரு கையில சிக்கும். அப்போ அதுல இருந்து அப்படியே தொடர்ச்சியாக எழுதி வந்து சேர்ந்ததுனால்தான் 2000 ஆண்டுகள் கடந்த பிறகும் நமக்கு அந்த நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவங்க எழுதுறது நேரம் நமக்கு கிடைக்கல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புலவர்களுடைய நூல்கள் நமக்கு கிடைக்கல. அப்ப அது காலமாக 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் கடந்துதான் 2000 ஆண்டுகளை கடந்து ஒரு ஓலைச்சுவடி, ஒரு தெளிவான ஒரு ஓலைச்சுவடி நம்ம கையில கிடைச்சிருக்கு. அப்ப அதை வச்சுதான் நம்ம பதிப்பிச்சாங்க. அப்போ அப்படி பதிப்பிக்கிற பொழுது ஏராளமான தமிழர்கள் அழிந்ததற்கான சான்றுகள் நமக்கு அது மாதிரி வேற ஒருத்தருடைய நூல்களில் இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அதை வச்சுதான் அந்த மாதிரி ஒரு நூலுக்கே நம்ம இப்ப வாசிக்க வேண்டி இருக்குன்னா 333 நூல்கள் அழிந்ததுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நூல்களை அவர் வாசித்திருப்பாருன்றதை நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு வியப்பாக இருக்கும். அப்போ 333 நூல்கள் நமக்கு அழிந்து போன நூல்களாக இருக்கிறது. வெறும் 10 பாட்டு, 8 தொகை, 18 36 நூல்களை வச்சுட்டு நம்ம பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். வெறும் 36 நூல்கள். அப்ப அந்த நூல்களையும் நம்ம படிக்க முடியாது, ஒரு பிறகு இப்போதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த 333 நூல்கள் எல்லாம் அழிந்து போன நூல்கள் எல்லாம் கிடைச்சிருந்துச்சு சொன்னா இந்த உலகம் அதை பெருமையை மட்டுமே பேசிட்டு இருந்திருக்கோம். அது அவ்வளவு சீக்கிரமா அதை யாரும் என்ன பண்ணது, கடந்து இணையானது, இது முதல் மொழி அப்படின்னா இது வரைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த உலகம் கிட்ட கூட நெருங்கி பார்க்க கூட இதனுடைய பெருமைகள், தமிழுடைய பெருமைகள், ஏன்னா எல்லா நூல்களும் கிடைச்சிருந்துச்சு சொன்னா இல்ல, அது நமக்கு கிடைக்காம போனது நம்முடைய கவனக்குறைவாக இருந்திருக்கிறது. அப்ப அழிந்து போன நூல்கள் எத்தனை? அடுத்து பன்மொழி புலமை. தமிழ் ஆய்வு மரபில் சொல்லாய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர் இல்லை. நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களில் இவ்வகை ஆய்வுக்குரிய ஏற்றுக்கள் மிக மிகுதியாகும். ஏதுக்கள் அப்படின்னா காரணங்கள். ஏது அப்படின்னா காரணம். ஏது காரணம். வெங்கடசாமி தொடர்ச்சியாக இத்தகைய சொல்லாய்வு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். செந்தமிழ் செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் விசிறை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது. ஒரு மதிப்புள்ள அதை கேட்கிறாங்க. செந்தமிழ் செல்வி ஆகிய என்ற இதழ்களிலே அவருடைய ஆய்வு கட்டுரைகள் எந்த பெயரிலே வெளிவந்தது? அஞ்சரை தும்பி அப்படிங்கிற தலைப்பிலே வெளிவந்திருக்கிறது. வெங்கடசாமி அவர்கள் மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சியுடையவர். நமக்கு தெரியுது கன்னடம் இந்த கர்நாடகத்துல பேசக்கூடியது, சமஸ்கிருதம் அதுதான் தேவ பாஷை அப்படின்னு சொல்றாங்க, மந்திரங்கள்லாம் இருக்கக்கூடியது. அடுத்தது பாலி அப்படிங்கிறது இந்த பௌத்தர்கள் இருக்காங்க இல்லையா, புத்தர்கள் இல்லையா, புத்த சமயத்தை பின்பற்றுபவர்கள். அப்ப அவர்களுடைய நூல்கள் எல்லாம் எந்த மொழியில இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பாலி மொழியில் இருந்தது. சரியா? அப்போ அதைதான் நம்ம சமஸ்கிருதமாக சிலர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது சமஸ்கிருதம் வேறு, பாலி மொழி என்பது வேறு. ஆங்கிலம் யாமறிந்த ஒன்று. எனவே மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்னும் நாடக நூலை ஆங்கில வழியாக தமிழாக்கியுள்ளார். ஆமா, இதே செய்தி நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை போட்டு வைங்க. அப்ப மத்த விலாசம் என்ற நூலை எழுதியவர் யார் கேட்பாங்க. மகேந்திரவர்மன். அதை ஆங்கில வழியாக தமிழாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க.
யாருப்பா? மயிலேசினி வேங்கடசாமி. இது மாதிரி ஆங்கிலம் வழியாக தமிழாக்கியவர் அப்படிங்கறத நம்ம முன்னாடி 3ஆம் இயல்ல படிச்சுக்கோ. நம்ம ஒரு செய்தி ஞாபகம் இருக்கா? இயல் 3ல ஆங்கிலம் வழியாக தமிழாக்கி இருக்கிறார். விருந்தினர் இல்லம் அப்படிங்கிற ஒரு பகுதி இல்லையா? அப்ப கோல்ட்மன் பாக்ஸ் அப்படிங்கிறவரு ஆங்கிலத்துல எழுதினாரு. அந்த தமிழ்ல என் சத்தியமூர்த்தி அவர்கள் தாரணம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்புல மொழிபெயர்த்தாரு. பார்த்தோமா இல்லையாப்பா? ஞாபகம் இருக்கா? இப்ப ஞாபகம் இருந்துச்சா? சரி. அப்ப அவரு நேரடியாக அந்த பாரசீக மொழியில எழுதப்பட்ட அந்த ஜலாலுத்தீன் ரூமியால் எழுதப்பட்ட கல்வியை நேரடியாக அவர் படிச்சு தமிழ் எழுதல. அப்ப அதை கோல்ட்மன் பாக்ஸ் அப்படிங்கிறவரு ஆங்கிலத்துல மொழிபெயர்ப்பு பண்ணாரு. அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை படிச்சுட்டு தமிழ்ல நமக்கு என் சத்தியமூர்த்தி அவர்கள் தாகம் கொண்ட மீன் ஒன்று என்ற தலைப்புல கொடுத்திருந்தாரு. அதுதான் நம்ம விருந்தினர் இல்லம்ங்கிறத நம்ம பார்த்தோம். புரியுதா? அதே போல இப்ப மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாசம் என்ற நூலை இவர் ஆங்கிலத்தை படிச்சுட்டு அதை தமிழ்ல இவர் பண்ணிட்டாரு, மொழியாக்கம் பண்ணி. தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலேசினி அவர்கள் தமிழ் பண்பாட்டின் தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்னும் வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் பயனாக இன்று திராவிட இயல் தமிழியலாக வளர்ந்துள்ளது. அப்போடுங்க இந்தியவியல் கோடு போடுங்க, திராவிடவியல், அப்புறம் தமிழியல், இது மூணுத்தையும் கோடு போடுங்க. இது என்ன சான்று சொல்றாங்க? நம்ம பேசப்பட்ட எல்லா செய்திகளும் எப்படி இருக்கு? அப்ப இந்தியாவுடைய வரலாறு அப்படிங்கிற தலைப்புல தமிழ்நாட்டு வரலாறு போய் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது மொத்தமா தமிழர்களுடைய வரலாறு. ஆனா படிப்பது எப்படி? இந்தியாவுடைய வரலாறு. எப்பா வெறும் தமிழர்களுடைய வரலாறை கொண்டு போயிட்டு இந்தியாவுடைய வரலாறாக நம் பெருமையை அவன் பெருமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இது அப்படி பண்ணக்கூடாது. இது திராவிட இயல், திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய, தென் திராவிட நாடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் அவர்களுடைய வாழ்வியல் முறைதான் இது என்று அதை கொண்டு வந்து சுருக்கி இங்க சொல்றாரு. இப்ப இதுவும் சுருங்கி தமிழியலாக மாறிவிட்டது. அப்போ நம்முடைய பெருமையை நாம் பேசணுமே தவிர்த்து நம்முடைய பெருமையை அவன் சொந்தம் கொண்டாடி கொண்டு, இப்ப மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடியவன் திருக்குறள் எங்கள் மொழிதான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது நம்ம பெருமைக்கு இழுக்குதானது? அப்ப அவனுக்கு தானே அது பெருமையா போகும். இல்ல அது அவனுடைய உண்மையான வரலாறு அப்படின்னு பார்த்தா இல்லையே. அப்போ இப்ப இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது, இது திராவிட இயல் அப்படின்னு அதை சுருக்கி கொண்டு வந்து தமிழகத்துக்கு மட்டும்தான் இது உண்மையானதுன்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்தார். அதனால்தான் இந்தியவியல் அப்படிங்கிறது திராவிடவியலாக மாறி தமிழியலாக வளர்ந்திருக்கிறது. ஆராய்ச்சிக்கான கருத்துக்களை தமிழருக்கு மட்டும் உரித்தானதை தமிழருக்கு மட்டும்தான் உரித்தானது சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி ஒரு செய்தி ஐராவதம் மகாதேவன் சொன்னாருன்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதுதான் நமக்கு நீண்ட நினைவு இருக்கும் என்பதற்காக தான் இந்த கேள்விகளில் இது மாதிரியான கேள்விகளை நான் கேட்கறது. அதை யோசிச்சு பார்த்துக்கணும். இப்ப ஒன்றை இன்னொன்றாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த தமிழ் பிராமி அப்படிங்கிற அந்த கல்வெட்டுகளை எப்படி அழைக்க வேண்டும் வேண்டுகோள் விட்டாரு பார்த்தோம். தமிழி அல்லது பழந்தமிழ் என்று அழைக்க அவர் வேண்டுகோள் விடுத்தார். அது மாதிரி இவரும் என்ன பண்றாரு? இந்தியவியல் என்ற ஒரு நோக்கில இருந்ததை அவரை தமிழியலாக மாற்றுவதற்கு அவர் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நான் கதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவர் அல்லன். வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவர். ஆராய்ச்சி நூல்களை பெரும் பான்மையானோர் படிப்பதில்லை. மிக சிறுபான்மையோரே படிக்கின்றனர் என்பதை நன்றாக தெரிந்தே ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறேன். இப்ப நீங்க நூலகத்துக்கு நுழைகிற பொழுது இப்ப ஆய்வு கட்டுரைகள் அப்படின்னு இருக்கும். அது யாராச்சும் சொல்லுவாங்களான்னு கேட்டா 100ல ஒருத்தன் போய் சொல்லுவான். அப்ப வெகு சிலர் தான் ஆராய்ச்சி கட்டுரைகளை படிக்கிறார்கள் என்பதை நான் நன்கு தெரிந்தே நான் படிச்சுக்கிட்டேன். அப்போ ஆராய்ச்சி கட்டுரை என்பது, வரலாறுகள் என்பது இப்போது மக்களால் படிக்கப்படாத ஒரு பொருளாக, ஒரு புத்தகமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்தே நீங்கள் அந்த வரலாற்று புத்தகத்தை, அந்த வரலாற்று ஆய்வுகளை எழுதுவதற்கு காரணம், நான் ஆவணப்படுத்த வேண்டும், மீட்டுருவாக்கம் செய்தல் வேண்டும். இப்பொழுது இவங்க படிக்கலாம் என்ன வருத்தம் தான் இருந்தாலும் அதை ஆவணப்படுத்திய ஒரு பெருமை, அதை திரும்ப மீட்டுருவாக்கிய ஒரு பெருமை எனக்கு அதுவே ஒரு அகமகிழ்ச்சி உண்டாக்கும் என்பதனால ஒரு அகமகிழ்ச்சிக்காக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றவர்கள் நான் கற்பனை கதை எழுதனா ஏராளமான பேர் படிப்பான்.
ராஜேஷ்குமார் அப்படிங்கிறது ஒரு கிரைம் நாவல் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருடைய நாவல்கள் எல்லாம் பிச்சு பிடிக்கிட்டு போவோம். அவர் நாவல்லாம் எழுதினாதான். அப்போ அது மாதிரி கற்பனை கலந்த கதையை எழுதுகிற போது எல்லா மக்களும் விரும்பி படிக்கிறார்கள். ஆனால் நான் எழுதுகிற உண்மை சம்பவங்களை யாரும் விரும்பி படிப்பதில்லை. ஆனாலும் நான் எழுதுவதை நிறுத்துவதாக இல்லை என்று வெங்கடசாமி வருந்தி எழுதியுள்ளார். இது வரலாற்றின் மீதுள்ள அவருடைய ஈடுபாட்டையும் உழைப்பையும் பறைசாற்றுவதோடு தமிழர் தன் வரலாற்றை குறிப்பிடுத்தாத போக்கினை அறிவிக்கிறது. எனவேதான் சுவாமி விபுலானந்த அடிகள், அதை கோடு போட்டு வைங்க. சுவாமி விபுலானந்த அடிகள் அவர் சொல்றாரு, இவரை பற்றி என்ன சொல்றாரு? மயிலேசி வெங்கடசாமி ஆண்டில் இளையவராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், நல்லோருடைய கூட்டுறவை ஒன்னே போல் போற்றுபவர் என்று புகழாரம் சொல்கின்றார். ஆம், மயிலேசினி வேங்கடசாமியை பற்றி சுவாமி விபுலானந்த அடிகள் கூறியது யாது? 2 மதிப்புல கேட்க. சரியா? மயிலேசினி வேங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், ஒரு கருத்து. நல்லொழுக்கம் வாய்ந்தவர், 2வது கருத்து. நல்லோருடைய கூட்டுறவை பொன்னே போல் போற்றுபவர். அப்படின்னா தங்க மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய உறவு எனக்கு தேவை. அப்போ எந்த நிலையிலும் அந்த உறவில் விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொண்டு அவருக்கு இருக்கக்கூடிய நிறைய அறிவு செல்வங்களை இவரு வாங்கிக் கொள்வதற்காக அவங்களுடைய உறவை அப்படி போற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த மயிலேசினி வேங்கடசாமி என்று இந்த சுவாமி விபுலானந்த அடிகள் சொல்கிறார். ஆராய்ச்சி பேரறிஞர் மயிலேசினியாரால் பல ஆய்வுகள் தமிழ் உலகிற்கு முதலாக வழங்கப்பட்டவை. அறிவு விருந்து ஓம்பியவை. கிளை விடுவதற்கு அடிமரமாக இருந்தவை இவரது ஆய்வுகள். இப்ப நம்ம முன்னாடி கூட சொல்லணுங்கிறத பாக்குற போது பார்த்தோம், இந்த மகாபாரதம் ராமாயணம் இவை இரண்டும் பல்வேறு விதமான கதைகள் எழுவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம். பல கதைகள் அதுல இருந்துதான் எழுந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது மாதிரி இவரது ஆராய்ச்சி குறிப்புகள் தான் பலரது ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு அடிமரமாக இருந்து நிறைய பேருக்கு இது வழிகாட்டியது அப்படின்னா இவருடைய ஆராய்ச்சி குறிப்புகளில் இருந்து இவர் சொல்லிட்டாரு. இதுல இருந்து நம்ம ஒரு படி எடுத்துட்டு இதை கொஞ்சம் அதிகமா ஆராய்ச்சி பண்ணுவோம். இவர் எப்படி சொல்லியிருக்காரு, இன்னொருத்தர் இதை ஒரு ஆராய்ச்சி எடுத்துருக்காங்க, இன்னொருத்தர் ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்போ இவருடைய ஆராய்ச்சி குறிப்புகளில் இருந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சி மாணவர்கள் எழுந்து அவர்கள் புது புது ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார்கள். எப்படி மகாபாரதத்திலிருந்து கிளைக்கதைகள் ஏராளமாக எழுந்ததோ அதுபோல இவரது ஆய்வு கட்டுரையில் இருந்து ஏராளமான ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு காரணமாக இவர் இருந்தாரு. ஒதுக்க முடியாத வகையில் இவரது எழுத்தாளுமை திகழ்ந்தது. அப்ப இவரது ஆய்வுகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர் சொல்வது, இவரது பக்கங்கள் இந்த பக்கங்கள்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு எந்த பக்கத்தையும் நம்ம பார்க்க முடியாது. இந்த பத்தியில ஒரு விஷயம் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தியை தாண்டி நம்மால் போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பத்தியிலும் மிக மிக நேர்த்தியாக சில குறிப்புகளை அவர் புரிந்து வைப்பதனால முழுவதையும் நாம் வாசிக்க வேண்டும். இந்த நூலே பயனற்றது அப்படின்னு எந்த நூலையும் ஒதுக்க முடியாது. ஒரு பக்கம் பயனற்ற பக்கம் என்று சொல்லி அந்த பக்கத்தையும் நாம் ஒதுக்க முடியாது. அது மாதிரி இவருடைய சொல் ஆளுமை, சொல் ஆட்சி அவருடைய நூல்களிலே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதே செய்தி. தமிழக வரலாற்று கழகத்திலும் தமிழக புலவர் குழுவிலும் உறுப்பினராக இருந்து பெருந்தொண்டாற்றிய வேங்கடசாமிக்கு 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கியது. 1962 இருந்து போடுங்க. 1962 தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கியது. 1 மேல 1 போடுங்க. அடுத்தது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்தது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்தது. 2 தமது ஓயாத தேடலினாலும் கடுமையான உழைப்பாலும் அரிய ஆய்வு முடிவுகளை கொணர்ந்த இம்மாமனிதருக்கு அறிஞர்கள் கூடி சென்னை கோகலே மண்டபத்தில் மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினர். ஆமா, அதாவது அறிஞர்கள் கூடி சென்னை கோகலே மண்டபத்தில், அதுல 2 வரி போடுங்க. அறிஞர்கள் ஒன்று கூடி
சென்னை கோகலே மண்டபத்தில் மணி விழா எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தை வழங்கினார். மணி விழா பக்கத்தில் இருந்து 60 ஆண்டுகள் நிறைவு. 60 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் நிறைவுனா மணி விழா கொண்டாடுவாங்க. திருமணமே செய்து கொள்ளாமல் இல்லற துறவியாக வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழில் ஆய்வுக்கு ஒதுக்கியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. ஆமா, முழுக்க என்னுடைய சிந்தனை வேறு எந்த பக்கமும் திரும்ப கூடாது. மனைவி மக்கள் அப்படிங்கிற திரும்ப கூடாதுல, திருமணத்தையே செய்து கொள்ளாமல் முழுக்க தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம், தன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் தமிழ் உலகுக்கே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக தமிழ் உலகுக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி. அவர் நாம் தாழாமல் இருக்க தம்மை தாழ்த்தி கொண்டவர். நமது பெருமைகளை ஆய்வு நோக்கில் விரித்துரைத்தவர். நமது சுய அடையாளங்களை மீட்டு தந்தவர். நாம் நம்முடைய பெருமைகளை உயர்த்தி பேச தன்னை தாழ்த்தி கொண்டு நம்முடைய பெருமைகளை உயர்த்தி சொன்னவர். அப்போ அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த தலைப்பை பிரிச்சுங்க, நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிற தலைப்பை நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல இன்னும் முக்கியமான செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. உட்கார்ந்து புதிய செய்தி காணும் ஆய்வு, இது நம்ம கடைசியா படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சில செய்திகள் இருக்குது, அதை பிடிச்சுக்கோங்க. தெரியுமா 192ல தெரியுமா அப்படிங்கிற செய்தி, நாராயண துரைக்கண்ணன் அவர்கள் இந்த வேங்கடசாமியை பற்றி என்ன குறிப்பு சொல்லியிருக்கிறார்கள். வெங்கடசாமி பற்றி நாராயண துரைக்கண்ணன் விவரிப்பு. சரி, 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம். குரல் அப்படின்னா ரொம்ப குறைந்த வடிவம், 5 அடிக்கும் மிக குறைவான ஒரு வடிவம் இவருடைய வடிவம். சரி, யார் சொல்றது இந்த செய்தியை? அவரை பற்றிய ஒரு உருவத்தை விவரித்து சொல்றாரு நாராயண துரைக்கண்ணன் அவர்கள். கேட்பாங்க, மயிலை சீனி வெங்கடசாமியை பற்றி நாராயண துரைக்கண்ணன் அவர்கள் விவரிச்ச உருவ விவரிப்பு யாது? அவர் உருவத்தை பற்றி இவர் என்ன விவரமா சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க. பாத்துக்கலாம். 5 அடி உட்பட்ட சட்டமுடன் எடுப்பான போது பேசப்பட்டின் வெல்லுவதற்கு 4 வெள்ளை பெட்டி, காதல் இல்லாத முழுக்கை சட்டை பையில், மூக்கு கண்ணாடி, ஃபவுண்டைன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பில் இருக்கிற தொங்கும் மேல் துண்டு, இடது கரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகத்தை, இப்படியான தோற்றத்துடன் கன்னிமரங்களை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே அவர்தான் மயிலை சீனி வெங்கடசாமி. இதையும் அவர் கொடுத்திருக்கிற புகைப்படத்தை ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அது வேறு புகைப்படம், இது கன்னிமார நூலகத்திலிருந்து வெளியே வருகிற போது அவருக்கான காட்சி, இது காட்சி. சரிதா? அடுத்தது பாருங்க, இந்த பாவேந்தர் பாரதிதாசன் இந்த மயிலை சீனி வெங்கடசாமியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு. தாம் கெட நேர்ந்த போதும் தமிழ் கெடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன், விரிவெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வது ஒன்றே உயிர் பணியாக கொண்டோன், வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான் அப்படின்னு இந்த பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி பத்தி சொல்றாரு. என்ன செய்தி சொல்றாரு பாருங்க, தாம் கெட நேர்ந்த போதும், தான் கீழ்மையான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிற பொழுதும் தமிழ் கெடல் ஆற்றா, எப்பொழுதுமே தமிழ் கெடுவதற்கு ஒருபோதும் இவர் அனுமதிச்சது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அண்ணல் வேங்கடசாமி என்பேன், மயிலை வேங்கடசாமி என்பேன் என்பவன் விரிவெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வது ஒன்றே உயிர் பணியாக கொண்டோன். அந்த 3 வரியை கோடு போட்டுங்க. விரிவெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வது ஒன்றே உயிர் பணியாக கொண்டோன். எப்பொழுதும் பறந்து விரிந்த இந்த தமிழனுடைய பெருமையை இன்னும் பறந்து விரிந்த நிலைக்கு கொண்டு செல்வது தன்னுடைய உயிர் பணி என்று சொல்லி எப்பொழுதும் தமிழனுடைய பெருமையை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிற இவனுடைய பணி, உயிர் பணி எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இறக்கும் வரையில. வீங்கிட மாட்டான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான், இவன் எதற்காகவும் ஏங்கி விட மாட்டான். அப்படிப்பட்டவன் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி. மேலும் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான் அப்படின்னா, நான் எவ்வளவு பாடத்தை படிச்சிருக்கேன், எவ்வளவு நூல்களை படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு என்று தன்னுடைய பெருமைகளை தான் பேசாமல் எப்பொழுதும் இந்த தமிழ் சமூகத்தினுடைய பெருமைகளையே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவன் இந்த மயிலை சீனி வெங்கடசாமி.
கம்பன் என்ன சொல்லியிருக்கிறான் தெரியுமா என்று புலவர்கள் ஒருமையில் பேசுவது வழக்கம். அதனால இவரையும் அது மாதிரி உண்மையை பேசிட்டாரு. அதனால இது தரக்குறைவாக ஆகாது. அது புலவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. இப்ப நமக்கு இந்த 3 வரி கோட்பாடு சொல்லியிருக்கேன். அது ஒரு 2 மதிப்பெண். பிரிவர் தமிழர் மேன்மை ஓங்கிய செய்வது ஒன்றே உயிர் பணியாக கொண்டோம். யார் யாரிடம் எதற்காக கூறியது ஒரு கேள்வி வேணாம். அப்படி கேட்கிற போது நம்ம சொல்லுவோம், இது பாவேந்தர் பாரதிதாசன் மயிலைசீனி வேங்கடசாமியை பற்றி கூறியது. எதுக்காக கூறினாரு? இவர் முழுக்க முழுக்க தன்னுடைய உடல் பொருள் ஆவி முழுக்க தமிழர்களுடைய மேன்மைக்காகவே பாடுபட்டார் என்பதனால பாரதிதாசன் இவ்வாறு கூறினார் அப்படின்னு நம்ம எழுதுறோம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி விளக்கமாக எழுதுகிற போது 2 மதிப்பெண். யாரிடம் யாரை பற்றி எதற்காக கூறினார்? யாரை பற்றி கூறினார்? யார் கூறியது? மயிலைசீனி வேங்கடசாமியை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் கூறியது. எதற்காக கூறியது? கேள்வி பாருங்க. எதற்காகவும் கூறினார் கேட்டுப்பாங்க. அப்போ தமிழருடைய பெருமையை உலகறிய செய்வதில் தன்னுடைய உயிர் பணியாக இவர் கொண்டவர் என்பதனால இவ்வாறு பாவேந்தர் பாரதிதாசன் கூறினார் அப்படின்னு நம்ம எழுதி முடிக்கிறோம். புரியுதா? இன்னொரு செய்தி இருக்கு. இந்த ஒரு செய்தி பார்க்கலாம். சிறுபாணன் சென்ற பெருவழி நிலப்படம். அடுத்த பாடமே நமக்கு சிறுபான் ஆற்றுப்படை. இல்லையா? அந்த சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னா அப்ப என்னங்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் ஒரு பாணன் ஒரு மன்னனை நோக்கி எப்படியெல்லாம் போனா அப்படின்னு நூல் சொல்றத என்ன பண்றாரு? ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்றாரு. இங்க கீழே கொடுத்துட பாருங்க. மயிலைசீனி வேங்கடசாமி ஆய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து மயிலைசீனி வேங்கடசாமி வரைந்தது அப்படிங்கறத நமக்கு எடுத்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அவரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு சிறுபாணன் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அவன் போயிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லியிருக்காரு. விவரமா நம்ம அடுத்த பாடமே அதுதான். அதை நம்ம பார்க்க போறோம். எங்க ஆரம்பிச்சிருக்காங்கிறத பார்ப்போம். இப்ப நல்லூர் அப்படிங்கிற இடைக்கழி நாட்டு நல்லூர் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறார். இந்த சிறுபானாற்றுப்படையினுடைய ஆசிரியரே நல்லூர் நத்தத்தனார் அப்படிங்கிற கூடியவர். அப்ப அந்த நல்லூர்ல இருந்து ஒரு சிறுபாணன் வழி ஆரம்பிக்கிறான். எங்க போறதுக்கு? இந்த ஓய்மான் நாடு கிடங்கில் என்று சொல்லக்கூடிய ஓய்மான் நாட்டுக்கு போறதுக்கு வழி ஆரம்பிக்கிறான். அப்ப ஆரம்பிக்கிற போது ஏன்னா இந்த ஆற்றுப்படையினாவே ஆற்றுப்படுத்துதல் வழிப்படுத்துதல் அப்படிங்கிற செய்தி நம்ம படிச்சு வந்திருக்கோம் இல்லையா? ஒருத்தன் பரிசு வாங்கிட்டு வருவான். வாங்கிட்டு வந்த ஒருத்தன், எப்பா நான் அங்க போனேன், எனக்கு இவ்வளவு பரிசு இருந்தாங்க, நீயும் போ, உனக்கு அவ்வளவு பரிசு தருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆற்றுப்படை. அதை ஒரு சிறுபான் சொன்னதுனால இது பேர் சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ரைட்டா? அப்ப அந்த சிறுபானன் எந்தெந்த வழியெல்லாம் கடந்து போனான் அப்படிங்கிறத இவர் ஆராய்ச்சி பண்ணி வரைபடம் வந்திருக்கிறார். அந்த வரைபடம் இங்க பாருங்க. நல்லூர்ல இருந்து ஆரம்பிக்கிறது. எயிர்பட்டினம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய மரக்காணத்துக்கு வந்தாங்க. அடுத்தது வேலூர். இதுக்கு பேரு உப்பு வேலூர் அப்படிங்கிற பேர் இருக்குது. இந்த வேலூர் கிடையாது, உப்பு வேலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அப்புறம் ஆமூர் அப்படிங்கிற இடத்துக்கு போனாரு. அப்படின்னா கிடங்கில் என்று சொல்லக்கூடிய திண்டிவன பகுதிக்கு போனாரு. அந்த திண்டிவன பகுதி தான் ஓய்மான் நாடு அப்படின்னு பேரு. அப்ப இந்த மரக்காணம் இந்த ஈர்பட்டினத்தை ஆட்சி செய்து கொண்டு வந்த மன்னன் அப்படின்னு ஒருத்தர் நம்ம பார்த்தோம் முன்னாடி. இந்த படிமம் அப்படிங்கிற செய்தியில அன்னம் பூப்பவும் அப்படிங்கிற ஒரு பாடல்ல நம்ம பார்த்திருக்கோம். இது அந்த நல்லியக்குடன் ஆட்சி செய்த ஓய்மான் நாட்டினுடைய சிறப்புகளை சொல்லுது அப்படிங்கிற பார்த்துட்டு இதெல்லாம் எது மாதிரி காட்சி தருகிறது அப்படிங்கிறதுக்கு அந்த படிமம்ங்கிற செய்தியில நம்ம பார்த்தோம். அது புத்தகம் நம்ம முன்னாடியே இருக்குது, பாடப்பகுதியே இருக்குது. அப்ப அங்கேயும் இது கோட் போட்டு வச்சிருக்க. ஓய்மான் நாட்டு நல்லியக்குடன் அவருடைய சிறப்பு, அது எயிர்பட்டினம், அந்த எயிர்பட்டினத்துடைய சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோம். இது அந்த இடத்துல பார்த்துக்கோம் படிமத்துல. ஆனால் இது முழுக்க நம்ம எங்க பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா அடுத்த சிறுபானாற்றுப்படையில இதே மாதிரி ஒரு பாடமும் இருக்கு. இங்க பாருங்க, அந்த பாடத்தை நம்ம பார்த்துருவோம். படத்தை பார்த்துருவோம். இங்க பாருங்க, சிறுபான்மையுடைய பயணம் 204 பாருங்க. அதே மாதிரி ஒரு படம், அந்த எந்தெந்த ஊர்ல தாண்டி வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்லூர் சிறுபாணன் பயணம் தொடங்கிய இடம், 8 கல் அப்படின்னா 8 மைல் தூரம். எயிர்பட்டினம் அது மரக்காணம்னு அழைக்கப்பட்டது, அந்த ஊருக்கு வந்தாங்க. அப்புறம் வேலூருக்கு வந்தாங்க, அப்புறம் ஆமூருக்கு வந்தாங்க, அப்புறம் கிடங்கில் என்று சொல்லக்கூடிய திண்டிவன பகுதிக்கு வந்தாங்க. அங்கதான் தன்னுடைய பயணத்தை அவர் முடிச்சாங்க சிறுபாணன். இப்ப இந்த பயணத்துல அவர் பார்த்த செய்திகள் எல்லாம் பதிவு செஞ்சு வச்சிருப்பாரு. அதுதான் பேரு சிறுபான் ஆற்றுப்படை. சரியா? அதை நம்ம பார்க்க போறோம். பிறகு நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப இந்த செய்தியை கூட கண்டுபிடிச்சு சொன்னவர் யாரு? மயிலைசீனி வேங்கடசாமி. அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது இதுல இன்னொரு பகுதி இருக்கு, அதையும் நம்ம முடிச்சிருவோம். பக்கத்துல பக்கம் 194 பாருங்க, கடைசி ஒரு செய்தி. புதிய செய்தி காணும் ஆய்வு. புதிய செய்தி காணும் ஆய்வு. இந்த பக்கம் யார் படிக்கிற? ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ உட்காந்துக்க, அப்புறமா பார்த்துக்கணும்.
அடுத்த பகுதியில பார்க்கலாம். சரி, நன்றி. அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.